கேப்சிகம் பன்னீருக்காக நான் இங்கே க்யூப் பண்ண ஆனியன், கேப்சிகம் அப்புறம் டொமேட்டோ மூணுத்தையும் நான் வந்து ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து க்யூப் பண்ண பன்னீர் 200 கிராம்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெளியே. அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம கியூமன் ஆட் பண்ணலாம். அடுத்தது நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணலாம் 1.5. அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கூட டொமேட்டோ நல்லா குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிடலாம். அடுத்து இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி, கொரியாண்டர் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், கியூமன் பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இது கூட நம்ம வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட ராஸ்மெல் எல்லாமே போட்டோம். அடுத்து இது கூட தண்ணி தெளித்து நம்ம எவ்வளோ கிரேவி பதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோனா தண்ணி தெளித்து நம்ம வேக விட்டுக்கலாம். அடுத்து இதோட ஆயிலெலாம் பிரிஞ்சோடனே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். ரொம்ப வந்து சவராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பன்னீர்லாம் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோன்னே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.